Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன ட்ரெண்ட்ஸ் கரண்ட்டாக யூஎக்ஸ் யூஐ டிசைனில் இட்ஸ் டேக்கிங் பிளேஸ் அலாட் நிறைய இடம் பிடிச்சிருக்கு ஆஸ் பெர் 2023. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிடும் உங்கள் வேலையை. இட்ஸ் ரொம்ப லென்த்தான டிசைன் ப்ராசஸை வந்து ஹவ் யூ கேன் மேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஷார்டன் பண்ணுறது அண்ட் தென் சீக்கிரம் டைமிங்கில் எப்படி முடிக்கிறதுன்றதுக்காக தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா increased impact of AI in design process. ஸோ எது ரீசெண்டாக நம்ம நிறைய ஐ திங்க் நான் லாஸ்ட் வீடியோ கூட இதை பற்றி தான் போட்டிருந்தேன், சாட் ஜிபிடி பற்றி. ஸோ இது வந்து நிறைய ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிசைன் ப்ராசஸில். ஸோ ஃபாஸ்ட்னர் பண்ணுறதுக்கு ப்ராசஸை நான் எப்படி யூஸ் பண்ணலான்றதும் லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். நிறைய வேஸ் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் எக்ஸாம்பிள் தட் ஐ ஹவ் ஷோன் இன் த லாஸ்ட் வீடியோ. யூ கேன் செக் தட் அவுட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராசஸை வந்து ஃபாஸ்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, டிசைன் ப்ராசஸ் வந்து ஷார்டன் அண்ட் ஃபாஸ்டன் பண்ணலான்றது இட் வாஸ் நோன். இதெல்லாம் வரதுனால வெதர் இட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட், நம்ம வேலை போயிருமோ ஃப்யூச்சரில் வந்து டிசைனர்ஸ் தேவையில்லாமல் போயிடுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அஃப்கோர்ஸ் இட் இம்பேக்ட்ஸ் த டிசைன் அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ் as well. கிரியேட்டிவ் ஃபீல்டில் என்னென்ன இருக்கோ அஃப்கோர்ஸ் இட் வில் இம்பேக்ட், பட் நாட் as much as you think. ரொம்ப நம்ம யோசிக்கிற மாதிரியெல்லாம் இது அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. இட்ஸ் ஹெல்ப் யூ டு இதை வச்சு நம்ம எப்படி வாழ்றதுன்னு நம்ம தான் கற்றுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேக் யூஸ் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறது. ரூபன் ஆலக்ரேட் ஐஸ்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக. இஸ் அ மென்டர். ஸோ ஹி ஷேர் சம்திங் கால்ட் ஏஐ வந்துருச்சு, நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்டில் நிறைய வந்துட்டே இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி டு கிரியேட் த ஆர்ட், நம்ம வந்து வரைகிறதுக்கோ இல்லை நிறைய கேன்வா பார்த்துருக்கோம், அதை வந்து உடனே டிசைனர்ஸ்க்கு ஒரு இது மாதிரி வந்துருச்சு கேன்வா யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா வந்த புதுசில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வி ஜஸ்ட் லேர்ன் ஃபியூச்சர் போக தெரிஞ்சு இட் கான்ட் ஏபிள் டு ரீப்ளேஸ் வாட் வி ஆர் டூயிங் அஸ் அ ஹியூமன், ரைட்? ஸோ இதால் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதே மாதிரி தான் இட்ஸ் சம்திங் தட் என்ன தான் வந்தாலும் இட்ஸ் டிசைன் ப்ராசஸை இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கோ எயிட் பண்ணுறதுக்கோ ஒரு டூல் இருந்தால் நல்லாயிருக்கும். தட் கம்ஸ் ஏஐ வந்து அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர இட்ஸ் நாட் டு ரீப்ளேஸ் த ஹியூமன் பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ வி cannot do that easily, right? And number 2 is more and more personalized experiences. நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பர்சனலைஸாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, நம்ம சாப்பிடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ, இல்லை நீங்கள் இன்னும் ட்ரெஸ் வாங்கல, இதை ஆர்டர் பண்ணிட்டீங்க கார்ட்டில் இருக்குது இன்னும் வரல, அப்புறம் நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம இப்போ எங்கேயாவது ட்ரிப் போகணுன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஃபோனில், இன்ஸ்டாகிராமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. நம்ம சொன்ன இடமே வந்துட்டு அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வருதுன்றப்போ நமக்கு அந்த ஆப்வியஸாக நமக்கு தோணுது, நம்ம டேட்டா நம்ம பேசுகிறதெல்லாம் யாரோ கேட்குறாங்களோ, மைக்ரோஃபோன் ஆஃபில் தானே இருக்குது, பட் ஸ்டில் ஹவு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நமக்கு தோணுது. பட் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சனலைஸ் ஆகுதுன்றதையும் we have to think about. But இப்போ அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. லைக் a lot of most of the people are trying to get more personal information. It's not about personal information இல்லை, they are trying to make the experience more personalized. ஸோ இது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது 2023. ஸோ பி வேர் தட். பிகாஸ் நான் ரீசெண்டாக என்ன பார்த்தேன்னா, என்னோடய வாட்ஸ்அப் இன்பாக்ஸ்க்கு வந்து நிறைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்டட். நான் இப்போ பர்கர் பற்றி பேசுகிறேன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்கே வருது. ஸோ வேர் எவர் ஐ ஹவ் given my number, I don't know how the data is getting shared throughout. It's like it's also something that I got shocked recently. அந்த பர்டிகுலராக நான் அதை பற்றி அது எனக்கு தெரியவே தெரியாது, which is existing already, but I am getting notifications from that. So that is something I can think about. And the next one is standardization. ஸோ எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட சிமிலரான லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி டிசைன்ஸை நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை விட ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் கெட்டிங் நார்மலைஸ்ட். பிகாஸ் ஈஸி கிடையாது, நிறைய நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. புதுசாக அழகாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறத விட லைக் நம்ம ஒன்று யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சர்ச் பண்ண டைம் வேஸ்ட் ஆகுது. இது எங்கே இருக்குன்னு தெரியல, அது எங்கே இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ஸ்டாண்டர்டைஸ்ட். இப்படி தான் டிசைன் டெம்ப்ளேட்டாக இருக்க போது ஃபியூச்சர் டிசைன்ஸ். மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட் இப்போது கரண்ட்டாக 2023 இட்ஸ் கெட்டிங் ஆன் ட்ரெண்ட். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா டிசைன்ஸ் வெப்சைட்டாக இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட் ஃப்ரம் த லாஸ்ட் 2 years, பட் ஸ்டில் அது ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே வருது ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் மோர் ஃப்ரம் this year. And next is in the current and the upcoming year, you can start seeing the demand for UX researchers, UX writers and content designers, because these are more of niche roles that you can see growth within UX design jobs. And next one is remote work opportunities for UX designers. நமக்கு தெரியும் நிறைய ரிமோட் ஒர்க்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. ஹைப்ரிட் மாடல் கூட இப்போ நிறைய அவைலபிள். யாரும் வந்து கம்பல் பண்ணுறதில்ல, ஆஃபீஸ் வாங்கன்னு எல்லா நாளும் வாங்கன்னு யாருமே கம்பல் பண்ணல. Few of the companies are doing that still, but most of them
them are not doing so. You can also expect a few of the remote setup budgets எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. If you are hiring for someone, வீட்லேயே வந்து ஒரு budget setup பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So you can expect this as well in UX designer jobs in the upcoming year. I think that's all about this. If you found this video helpful, put your thoughts in the comment section. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye bye.